Good evening, sir. நாங்கள் இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் பார்த்தது இந்த பின்னங்கள் பாடம் தான். அப்போ அந்த பின்னங்கள் பாடத்தில் இன்னும் ஒரே ஒரு தலைப்பு மட்டும் இருக்குது. அப்போ இன்னைக்கு அந்த தலைப்பை பார்த்துட்டா நாங்கள் இந்த பாடத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். சரி, இந்த பாடத்தில் ஆல்ரெடி சில அடிப்படை நிறைய விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே பேசினோம். அப்போ அதனை அது நோம்பு பெருநாள் காலத்துக்கு முன்னால அப்படிங்கிறனால ஒரு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மீட்டல் பயிற்சியை கொஞ்சம் நாங்கள் கலந்துரையாடிட்டு முக்கியமான தலைப்புக்கு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, கீழே தரப்பட்டுள்ள பின்னங்களை அட்டவணையில் பொருத்தமான பகுதியில் எழுதி பூரணப்படுத்துக. அப்ப பின்னங்களோட வகைகள் நாங்க ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். அப்ப அழகு பின்னங்கள்னா இதுல என்னென்ன வரும்? ஏழின் மேல் உண்டு. வெரி குட். 7 மேல் உண்டு, 15 உண்டு, 3 மேல் உண்டு. வேற ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கா? இல்லதானே? ஆகவே அப்ப இதுல 7 மேல் உண்டு, அதோட 15 மேல் உண்டு, அடுத்தது 3 மேல் உண்டு. அப்ப இதுக்கு கீழே உள்ள இதுகள் உங்களால செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். முறைமை பின்னங்கள் கேட்டிருக்காரு. அப்ப முறைமை பின்னங்கள்னா பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக காணப்படுமா இருந்தா அது நாங்க முறைமை பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த 5 மேல் 4 வரும் தானே? 5 மேல் 4. 7 மேல் 1 இதுல வரும். 7 மேல் 1 அதுக்கு பொருத்தமானது. அப்புறம் 7 மேல் 5, 9 மேல் 4, 12 மேல் 7, 15 மேல் 1, 8 மேல் 7, 50 மேல் 23, 3 மேல் 1. இந்த அவ்வளவு பின்னங்களும் இந்த முறைமை பின்னங்கள்ல வரக்கூடிய பொருத்தமான விடைகள். சரியா? ஓகே சார். சார், முறைமை இல்லா பின்னங்கள்னா பகுதி எண்ணை விட தொகுதி எண் எப்படி காணப்படணும்? பெரியதாக காணப்படணும். அப்ப அப்படி காணப்படக்கூடிய பின்னங்கள் 4 மேல் 9. அடுத்து 15 மேல் 19. 15 மேல் 19. ஓகே, சரியா? அப்புறம் 9 மேல் எத்தனை இருக்குது? 11 இருக்குது. அப்புறம் 7 மேல் 22. ஓகே, குட். அடுத்தது 7 மேல் 8 இருக்குன்னா 7 மேல் 8 இருக்குது. இன்னொன்று 5 மேல் 6 இருக்குது. அப்ப இதுல யாருக்கும் சிக்கல் இல்லையே? இல்ல சார். சரியா? சரி, அப்ப இதை உங்களால பார்த்துக்க முடியும். சரி, வெற்றிடங்களை நிரப்புகன்னு தந்திருக்காரு. இங்க கலப்பெண் கொஞ்சம் கொடுத்திருக்காரு. அப்ப கீழே அதுக்கு நேரா முறைமையில்லா பின்னங்கள் இருக்குது. அப்ப 1 2 மேல் 1 முறைமையில்லா பின்னமா சொல்லுங்க. 2 மேல் 3. 2 மேல் 3. முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி தொகுதி எண்ணை என்ன செய்யணும்? அதோட கூட்டணும். அடுத்து 1 5 மேல் 3. 5 மேல் 8. 5 மேல் 8. சரி, அதுக்கடுத்து 3 5 6 மேல் 5. 6 மேல் 23. 6 மேல் 23. 23 தானே? இப்ப முறைமை இல்லா பின்னம் கொடுத்திருக்காரு. 2 மேல் 7. அப்ப கலப்பு பின்னமா மாத்தினா 3 மேல் 3 2 மேல் 1. சரிதானே? அடுத்தது 3 மேல் 16. 5 3 மேல் 1. ஓகே, குட். லாஸ்ட் ஒன் 4 5 மேல் 2. 4 மேல் 2. ஓகே, சரி. ஏன்னா இந்த நாங்க செய்யக்கூடிய அந்த வசன நடையில உள்ள கணக்குகள்ல இதெல்லாம் வரும். அப்ப அதுல உங்களுக்கு சிக்கல் இல்லை. சரி, இப்ப இங்க பாருங்க. சமவெளி பின்னங்கள் கிடைக்கத்தக்கதாக வெற்றிடங்களை நிரப்புக.
அப்ப ஒரு பின்னத்தை தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கக்கூடியதாகவும் அதே ஒரே எண்ணால வகுக்கக்கூடிய மாய்க்கையும் காணப்படுமா இருந்தா எங்களுக்கு அந்த கணித செய்கை செய்ய முடியுமா இருந்தா ஒரு சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இங்க 4 மேல் 1 தந்திருக்காரு புத்தா, 1 தந்திருக்காரு மகள். அப்ப இந்த 4 மேல் 1 இங்கனைக்குல 3ஆல பெருக்குனா கட்டாயம் மேலேயே எத்தனையால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். அப்ப பகுதி எண்ல 12 வரும், தொகுதி எண்ல எத்தனை வரும்? 3 சார். 3 வரும். சரி, அப்ப அந்த மாதிரிக்கே செய்து கொள்ள முடியும். சரி, ரெண்டாவது ஈய பாருங்க. ஈ கேள்விய 20 மேல் 8 வச்சிருக்காரு. அப்ப 20 மேல் 8 இங்க 5 வரும். அப்ப 20 5 ஆக்கணுமா இருந்தா 20 யாரால நாங்க பிரிக்கோம்? 4ஆல பிரிக்கோம். அப்ப பகுதி என்ன நாங்க 4ஆல பிரிச்சா கட்டாயம் தொகுதி எண்ணை நாங்க எத்தனையால பிரிக்கணும்? 4ஆல பிரிக்கணும். அப்ப 8 4ஆல பிரிச்சீங்கன்னா எத்தனை ஆன்சர்? 2. அப்ப 20 மேல் 8ங்கிறது 5 மேல் 2ஆக வரும். ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப அந்த மாதிரி இங்கிட்டு உள்ளதுகளை நாங்க செய்ய. அப்ப 1க்கு மட்டும்தான் இங்க விளக்கம் தந்திருக்காரு, மத்த 1க்கும் விளக்கம் தரல. அப்ப 3 12 ஆகணுமா இருந்தா 3 12 சார். 12. அப்ப மேல ஈர்னால எத்தனை வரணும்? 8 வரும். 7 2 14. அப்ப 2 4. அதே மாதிரி இங்க 16 மேல் 4ன்னு கொடுத்திருக்காரு. அப்ப 16 மேல் 4. அப்ப இந்த இலக்குல பெருக்கி இருக்காரு. அப்ப அதே மாதிரி இங்க பெருக்குனீங்கன்னா 32 மேல் 8. 32 மேல் 8. இப்ப கீழே உள்ளதெல்லாம் பாருங்க 10 5ஆ மாறி இருக்குது. அப்ப 10 5ஆ மாறணும் வந்தா 2ஆல வகுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எத்தனையால வகுக்கப்பட்டிருக்குது? 2ஆல. அப்ப 12 2ஆல பிரிச்சா 6. அதே மாதிரி 21 7ஆ மாறி இருக்கு. அப்ப 21 3ஆல பிரிச்சிருக்காரு. அப்ப 30 3ஆல பிரிச்சோம்னா அப்ப கீழே எத்தனை வரும்? 10 வரும். அதே மாதிரி இப்ப இங்க 100 மேல் 75. அப்ப எத்தனையால பிரிக்கலாம்? இங்க 5ஆல பிரிக்கலாம். அப்ப 5ஆல பிரிச்சீங்கன்னா இங்க 20 வரும். மேல எத்தனை வரும்? 15. சார் 25ஆல பிரிக்கலாம். நேரடியா 25ஆலையும் பிரிக்கலாம். வெரி குட், வெரி குட். சரியா? அப்ப அதுவும் எங்களுக்கு ஈஸியான வேலை. சரி, ஓகே. நான் அவனுக்குல இருந்து அப்படி வந்தனால சொன்னேன். அப்ப 4 மேல் எத்தனைன்னு சொல்லி வரப்போகுது? 3ன்னு சொல்லி வரப்போகுது. சரி, அப்ப இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சரியா? சுலோமன் 3 பிகே இல்லையா புத்தா? 3 மேல் 2. அப்ப 3 12. 3 12. அப்ப அதே மாதிரிக்கே 4 8. 7 மேல் 2. 7 2 14. 4 2 4. நீங்க ஈகே இல்லையா கேக்குறீங்க? பிரிச்சு போடலாம் தானே? இல்ல புதா, மேல உள்ளது பாருங்க எல்லாமே அந்த பெருக்கல்ல வந்திருக்குது, கீழே உள்ளது எல்லாமே வகுத்தல்ல வந்திருக்குது. அதுதான் அங்க ஓர்டர். சரியா? அப்ப ஏ பி சி டி அதை நாங்க பெருக்கி போட்டிருக்கோம். EFGH அது வகுத்து போட்டிருக்கு. அதுதான் அந்த சாயல். ஏன்னா ஒன்று செய்து காட்டிருக்கானே. ஏல ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கான், ஈல ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கான். அப்ப ஈக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் வகுத்தல்ல இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கருத்து. சரியா மகன்? சரியா மகள்? சரியா. இப்ப இங்க பாருங்க, பின்வரும் பின்னக்கூட்டங்கள் ஒவ்வொன்றையும் ஏறு வரிசையில் எழுதுக. அப்ப 1வது கேள்வியை ஏறு வரிசையில எழுதிடலாம் தானே? அப்போ இப்படி அலகு பின்னங்களாக இருந்தா கட்டாயம் பகுதி எண் சின்னதா இருக்கிறது தான் பெரிய பின்னம். சரியா? அப்ப பகுதி எண் பெருசா இருக்கிறது என்ன பின்னமா இருக்கும்? சின்ன பின்னமா இருக்கும். அப்ப முதலாவது வரக்கூடியது 10 மேல் 1. இரண்டாவது வரக்கூடியது 7 மேல் 1. மூன்றாவது வரக்கூடியது 3 மேல் 1. அடுத்த 4வது வரக்கூடியது 2 மேல் 1. அப்ப இதுல ஆகவும் பெரிய பின்னம் 2 மேல் 1.
சரியா? ஆம் ஓகேவா ஆம் சார். சார்? அப்ப இந்த ஒன்னாவது கேள்வி போல தான் இந்த ரெண்டாவது கேள்வியை நாங்க செய்ய வேண்டியிருக்கும். சரியா? ஏன் மேல பகுதி எண்கள் மேல தொகுதி எண்கள் என்ன சமன் தானே? அப்ப தொகுதி எண்கள் சமனாய் இருந்தா பகுதி எண்ல ஆகவும் பெருசா காணப்படக்கூடிய பின்னம் சின்ன பின்னமாக காணப்படும். அப்ப இதுல 11 மேல் 2 தான் ஆகவும் சிறிய பின்னம். சரியா? சரியா? ரெண்டாவது கேள்வியில மகள் பேசுங்க ஆம் சார். சார். அப்ப ரெண்டாவது சிறிய பின்னம் எதா இருக்கும்? 9 மேல் 2. அதுக்கு அடுத்து எத்தனை? 5 மேல் 2. 5 மேல் 2. அப்ப ஆகவும் பெரிய பின்னம் எத்தனையா இருக்கும்? 2 மேல் 3. 3 மேல் 2. இது 3 மேல் 2. ஓகேவா ஆம் சார். சார்? இப்ப இந்த மூணாவது கேள்வியிலையும் நாலாவது கேள்வியிலையும் ஏறுவரிசைப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? கட்டாயம் பகுதி எண் இல்ல தொகுதி எண்ணை சமப்படுத்தணும். பகுதி எண்களை கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? சமப்படுத்த வேண்டும். பகுதி எண்களை கட்டாயம் இங்க சமப்படுத்தணும். மேல உள்ளது அவர் ஆல்ரெடி தந்துட்டார். அங்க ஆப்ஷன் பகுதி எண்ணை நாங்க சமப்படுத்த தேவையில்லை. அங்க தொகுதி எண் சமனா இருக்கனால அதை வச்சு நாங்க ஏறுவரிசையில எழுதிடலாம். ஆனா இங்க தொகுதி எண்ணும் சமன் இல்ல, பகுதி எண்ணும் சமன் இல்ல. ஆகவே இங்க போமசிய கண்டு கட்டாயம் இதை சமப்படுத்த வேண்டும். சரியா? சரியா புத்தா? ஆம் சார். சார் அப்ப அதுல ஒன்றை செய்து விடுறேன், ஒன்றை நீங்க செய்து பாருங்க சார். அப்ப அதுல பாருங்க, மூன்றாவது கேள்வி. அப்ப மூன்றாவது கேள்வியில 3, 6, 2, 4 இது எல்லாத்துக்கும் போமசி பார்க்கணும். முதலாவது 2ஆல பிரிப்பீங்க. அப்ப இங்க 3, இங்கேயும் 3, இங்க 1, இங்க 2. திரும்பியும் 2ஆல பிரிக்கலாம். இப்ப 3ஆல பிரிச்சீங்கன்னா எல்லாமே 1 வந்துடும். அப்ப போமசி எவ்வளவு? போமசி எவ்வளவு? போமசி 12 போமசி. ஓகே, வெரி குட். அப்ப அந்த மூன்றாவது கேள்வியில நாங்க 12 வர்ற மாதிரிக்கு அதை எல்லாத்தையும் சமப்படுத்தணும்னா முதலாவது பின்னம் சரியா மேலும் கீழே 4ஆல பெருக்கணும். அப்ப 12 மேல் 8. ஓகேவா? ஓகே சார். ரெண்டாவது பின்னம் 12 மேல் 10. மூன்றாவது பின்னம் 12 மேல் 6. 12 மேல் 6. நாலாவது பின்னம் சரியா கீழே 3 12 மேல 3 தர 3 அப்போ 9. ஓகேவா? இப்ப கிளியரா? இப்ப சரியா? ஓகே சார். சார் இப்ப இதுல ஆகவும் சிறிய பின்னம் எத்தனை? 12 மேல் 6. 6. அதுக்கடுத்து 12 மேல் 8. அப்புறம் 12 மேல் 9. அடுத்து 12 மேல் எத்தனை? 12 மேல் 10. அவ 12 மேல் 6ன்னு சொன்னா 12 மேல் 6 அப்படின்னு சொன்னா 2 மேல் 1. அதுக்கடுத்து 12 மேல் 6னா 2 மேல் 1. அடுத்து 12 மேல் 8 அப்படின்னு சொன்னா 3 மேல் 2. 3 மேல் 2. 3 மேல் 2. அடுத்தது 12 மேல் 9னா 4 மேல் 3. அதுக்கடுத்து 12 மேல் 10னா 6 மேல் 5. இதுதான் அந்த ஓர்டர். அப்ப இப்படித்தான் செய்யலாம். சரியா? சரியா?
ஓகே சார். சரி, அப்ப 4வது கேள்வியை நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சமவெள பின்னங்கள் ஐடியா மட்டும்தான் இங்க பயன்படுத்தி இதை ஏறுவரிசைப்படுத்த முடியும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சரியா? சரி, கொஞ்சம் வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்ப இங்க பாருங்க. இதுக்காகட்டு தான் நாங்க அந்த மெயின் விஷயத்துக்கு போக போறோம். இப்ப இதுக்காகட்டு நல்லா தெளிவா பார்த்துக்கிறோம். ஒரு வீட்டில் தினசரி நுகர்ச்சிக்காக நீர் நிரம்பியுள்ள ஒரு தொட்டியில் இருந்து நாளில் 3 பயன்படுத்தப்படின் நாளின் இறுதியில் அத்தொட்டியில் எஞ்சியுள்ள நீரின் அளவு யாது? அப்போ ஒரு வீட்டுல தாங்கி ஒன்று இருக்குது, நீர் தாங்கி ஒன்று. அந்த நீர் தாங்கி முழுவதும் நிரம்பி இருக்குதா? ஃபுல்லா நிரம்பி இருக்குதா? ஃபுல்லா என்ன இருக்குதா? நிரம்பி இருக்கு. நிரம்பி இருக்குது. அப்ப நாளில் 3 அவரு பயன்படுத்தி இருக்காருன்னா அப்ப மொத்தம் அது எத்தனை பங்கு அந்த தாங்கி? பகுதி எண்ணில் எத்தனை காணப்படுது? இதுதான் அந்த தாங்கின்னு வைங்க. இதுதான் அந்த தாங்கி. அப்ப இந்த தாங்கில இப்படியே புல்லா நீர் இருக்குது. இங்க புல்லா நீர் இருக்குது. அப்ப தாங்கி நாங்க பயன்படுத்தும் பொழுது நீர் மட்டம் இப்படி கீழே தான் இறங்கிட்டு வரும். அப்ப அவர் சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டில் தினசரி நுகர்ச்சிக்காக நீர் நிரம்பியுள்ள ஒரு தொட்டியில் இருந்து நாளில் 3 பயன்படுத்தப்படும். அப்ப இதுக்கு மேல இப்படியே புல்லா பயன்படுத்தியாச்சு. அப்ப இவ்வளவு நாம இங்க பயன்படுத்திட்டோம். அப்ப இது புல்லா எத்தனை பங்கு? நாளில் 3 பங்கு. ஆனா அப்ப மொத்தம் எவ்வளவு? நாளில் எத்தனை? நாளில் 4. அப்ப இறுதியில் அத்தொட்டியில் எஞ்சியுள்ள நீரின் அளவை காணணுமா இருந்தா நாளில் 4ல இருந்து நாளில் 3 என்ன செய்யணும்? கழிக்கணும். வெரி குட். அப்ப எஞ்சியுள்ள நீரின் அளவு, எஞ்சியுள்ள நீரின் அளவு 4ன் மேல் 4ல இருந்து 4ன் மேல் 3 கழிச்சு விட்டீங்கன்னா இங்க பகுதி எண் மாறாது, தொகுதி எண் மட்டும்தான் மாறும். அப்ப அதுல எவ்வளவு நீர் இருக்கும்? 4ன் மேல் 1. 4ன் மேல் 1. சரி, இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சரி, அப்ப கிளியர் தானே? இது நாங்க அன்றாட வாழ்க்கையில முகம் கொடுக்கிற சில விஷயங்கள். சரியா? சரி, ஓகே. இந்த மீட்டல் பயிற்சி தான் நான் இது பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப இதுல என்ன பேசணும் அப்படின்ட்டு நைட்டுக்கு நான் யூடியூப்ல அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை போட்டுருவேன். அப்ப மறுக்க ஒருக்கா அதை லிசன் பண்ணுங்க. அப்ப கொஞ்சம் பார்க்க முடியும். ஒரு வீட்டில் தினசரி நுகர்ச்சிக்காக நீர் நிரம்பியுள்ள ஒரு தொட்டியில் இருந்து நாளில் 3 பயன்படுத்தப்படின் நாளின் இறுதியில் அத்தொட்டியில் எஞ்சியுள்ள நீரின் அளவு யாது? அப்ப ஃபுல்லா நீர் இருக்குது. அப்ப நாங்க நீரை பயன்படுத்தணும்னா நீர் மட்டும் அப்படியே கீழே தான் இறங்கிக்கிட்டு வரும். அப்ப இதுல 4ல் 3 வரைக்கும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப எஞ்சி இருக்க போறது எவ்வளவு? யூசுவலா எல்லாத்துக்கும் தெரியும். பிராக்டிக்கலா டெக்னிக்கலா அதை கண்டுபிடிச்சிருவோம். ஆகவே ஃபுல்லா 4ன் மேல் 4 பங்கு, அதுல 4ன் மேல் 3 பங்கு கழிச்சு விட்டீங்கன்னா அப்ப பயன்படுத்திய எஞ்சியுள்ள நீரின் அளவு வரும். பயன்படுத்திய நீர் போக எஞ்சியுள்ள நீரின் அளவு வரும். ஆகவே 4ன் மேல் 1 பங்கு நீர் அங்க காணப்படும். ஓகேவா? ஓகே. அடுத்த கேள்வி. A, B என்பன நீளத்தில் சமனற்ற இரு கம்பிகளாகும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் நினைக்கல மிக முக்கியமான வசனம். சரியா? A, B என்பன நீளத்தில் சமனற்ற இரு கம்பிகளாகும். ஏயின் நீளத்தில் 3ல் 1. அப்ப ஏயின் நீளத்தில், அப்ப ஏயின் நீளத்தில் 3ல் 1னா இங்க என்ன சவுண்ட் இருக்குது? இல் சவுண்ட். இல் சவுண்ட் இருக்குது. அப்ப இல் சவுண்ட் இருந்தா கட்டாயம் நாங்க என்ன கணித செய்கை பயன்படுத்தணும்? பெருக்கல். இன் பயன்படுத்தணும். அதாவது பெருக்கல் கணித செய்கையை நாங்க பயன்படுத்தணும். ஓகே, வெரி குட். சார், பி நீளத்தின் 3ல் 1 சமமா? உங்கள் விடைக்கு காரணங்கள் தருக. பாருங்க, A, B என்பன நீளத்தில் சமனற்ற இரு கம்பிகளாகும். ஏயின் நீளத்தில் 3ல் 1, B நீளத்தில் 3ல் 1. சரியா? நிச்சயமா சமனாகாது.
சரி, அப்ப உதாரணத்துக்கு ஏ என்ற நீளத்தை நாங்க ஒரு மாதிரியும் பி சமநிலைன்னு சொல்லிட்டாரு தானே. அப்ப சமநிலைன்னு சொன்னா ஏ வந்து எக்ஸ் வச்சுக்கிருவோம், எக்ஸ் நீளம்னு, பி வந்து ஒய் நீளம்னு வச்சுக்கிருவோம். அப்ப ஏ இந்த அளவு மூன்றில் ஒன்றின் மேல் எக்ஸ், அதே மாதிரி பி இந்த அளவு மூன்றில் ஒன்றின் மேல் ஒய். அப்ப ரெண்டும் நிச்சயமா சமனாகுமா? சமனாகாது தானே. அப்படி ஏ நாங்க 10ன்னு எடுப்போம், பி நாங்க 20ன்னு எடுப்போம். அப்ப ஏ இந்த அளவு மூன்றின் மேல் 1 தர 20 போட்டீங்கனாலும், அதே மாதிரி பி இந்த மூன்றின் மேல் 1 தர 10ன்னு போட்டாலும், அப்ப அங்க வரக்கூடிய ஆன்சர் வந்து நிச்சயமா என்னவா இருக்காது? சமனாக இருக்காது. விளங்கிச்சா? அப்ப அதை நாங்க இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஏயின் நீளம் சமன் எக்ஸ் என்க, ஏயின் நீளம் நாங்க எக்ஸ் என்கள் எடுத்தோம்னா சரியா. அப்ப பி நீளம் சரியா, ஏயின் நீளம் எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, அப்ப பி ரெண்டுமே சமன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பி நீளம் வந்து நாங்க ஒய் அப்படின்னு தான் நாங்க சொல்லலாம், ஏன்னா ரெண்டுமே சமன் இல்லை. அப்ப மூன்றில் ஒரு பங்கு தான் அவர் கேட்டிருக்காரு. அப்ப இந்த ஏ என்ற நீளத்தின் மூன்றில் ஒரு பங்குனா மூன்றின் மேல் 1 தர எக்ஸ், அப்ப இங்க மூன்றின் மேல் எக்ஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி பிக்கு வந்து மூன்றின் மேல் 1 தர ஒய், அப்ப மூன்றின் மேல் ஒய் அப்படின்னு வரும். அப்ப நிச்சயமா இது ரெண்டும் என்ன செய்யாது? சமனாகாது. ஆகவே மூன்றின் மேல் எக்ஸ், இங்க மூன்றின் மேல் ஒய், நிச்சயமா இது ரெண்டும் என்னவா இருக்காது? சமனாக இருக்காது. அப்ப உங்கள் விடைக்கான காரணம் கேட்டிருக்காரு. உங்கள் விடைக்கான காரணம் என்னன்னு சொன்னா இதுதான் காரணம். சரியா? ஓகே சார். இப்ப நாங்க இங்க நினைக்கிற ஒரு பெருமானத்தை போட்டு பார்த்தாலும் யூஸ்வலாக காமிக்கலாம். சரியா? ஏ இந்த நீளத்தை நாங்க 15ஆவும், பி இந்த நீளத்தை நாங்க 18ஆவும் எடுத்தோம்னா இது 18 சென்டிமீட்டர், சரி இது 15 சென்டிமீட்டர், இது 18 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 15 3ஆல பிரிச்சு விட்டா சரியா 5ன்னு சொல்லி வந்துடும். 18 3ஆல பிரிச்சு விட்டா 6ன்னு சொல்லி வரும். ஆகவே அப்பயே என்ன செய்யாது? இங்க சமனாகாது. அவர் சமனான நீளங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் இது சமனாகலாம். சமன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பெர்சன்டேஜை காணும் பொழுது கட்டாயம் சமனாகாது தானே குத்தா. பெர்சன்டேஜை காணும் பொழுது கட்டாயம் என்ன செய்யாது? இங்க சமனாகாது. ஏன்னா ரெண்டுக்கும் பெர்சன்டேஜ் வந்து வித்தியாசம். அவர் சமனற்ற கம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அதனால அது ஒரு வெளிப்படை உண்மை. அப்ப அதுல இருந்து நாங்க வரும் பொழுது அதோட பங்கும் கட்டாயம் எப்படி இருக்கும்? சமன் இல்லாம தான் இருக்கும். சரி, இத பாருங்க. உருவில் உள்ளவாறு 8 சமப்பகுதிகளாக வேறுபடுத்தப்பட்டுள்ள ஒரு வட்ட தகட்டில், சரியா 8 உருவில் உள்ளவாறு 8 சமப்பகுதிகளாக வேறுபடுத்தப்பட்டுள்ள ஒரு வட்ட தகட்டில் நிலற்றப்பட்டுள்ள இரு பகுதிகள் வெற்றி அகற்றப்பட்டுள்ளதாம். அப்ப இந்த 2 பகுதிகளை வெற்றி எடுத்தாச்சு. எஞ்சி இருக்கும் அளவு தகட்டின் என்ன பின்னமாகும்? ஈஸியா சொல்லலாம் தானே. அப்ப 8ன் மேல் எவ்வளவு? 6. ஏன்னா மொத்தம் வந்து 8 பகுதி. அப்ப அதனால ஏக்கு வரக்கூடிய ஆன்சர் 8ன் மேல் 6. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சார், ரெண்டாவது பாருங்க, எஞ்சி இருக்கும் பகுதியின் அரைவாசி. அப்ப எஞ்சி இருக்கும் பகுதியின் அரைவாசினா இந்த 8ன் மேல் 6 நாங்க 2ஆல பிரிக்கணும், அப்படித்தானே? சொல்லுங்க. அப்ப 8ன் மேல் அப்ப 8ன் மேல் 6 அரைவாசி 8ன் மேல் எவ்வளவு? 3. 8ன் மேல் 3. அப்ப 8ன் மேல் 3. அப்ப எஞ்சி இருக்கும் பகுதியின் அரைவாசி முழு தகட்டின் என்ன பின்னமாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. முழு தகட்டின் என்ன பின்னமாகும்? அப்ப 8ன் மேல் 3 8ன் மேல் 8ன் மேல் 6, மன்னிக்கவும், இந்த 8ன் மேல் 6
நாங்க அரைவாசி ஆக்கணுமாண்டா இங்க எத்தனையால நாங்க பிரிக்கணும்? 2ஆல பிரிக்கணும். அப்ப 2ஆல பிரிக்கும் பொழுது வகுத்தல் பெருக்கலா மாறணுமா இருந்தா என்ன நிபந்தனை? நிகர்மாறடையும். அப்ப அந்த 2 கீழே வந்து 1 எங்க போயிடுவாரு? மேல போயிடுவாரு. அப்ப இப்ப யாரையும் சுருக்கி விட்டுறலாம்? 6ஐயும் 2ஐயும் 6ஐயும் 2ஐயும் சுருக்கி விட்டுறலாம். அப்ப சுருக்கி விட்டீங்கன்னா 8ன் மேல் 3 ஆன்சர். அப்ப ஓகேவா? எப்படி 8ன் மேல் 3 வந்துச்சுண்டு? சரியா? சரி, அதாவது படத்தை பார்த்தே பிராக்டிகலா நாங்க ஆன்சரை போட்டுடலாம். படத்தை பார்த்து ஆன்சர் போடலாம் தானே? படத்துல எஞ்சி இருக்க பகுதிகள் மொத்தம் எத்தனை? 6 பகுதிகள் எஞ்சி இருக்குது. அப்ப 6 பகுதிகள் எஞ்சி இருக்குன்னா அதுல அரைவாசி எவ்வளவு? 3. அப்ப நாங்க படத்தை பார்த்து அரைவாசி 3ன்னு கண்டுபிடிச்சா அப்ப அதே மாதிரி செய்க வழியிலே 3 வரணும் தானே? அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப அதைத்தான் 8ன் மேல் 6 எத்தனையால பிரிச்சிருக்கேன்? 2ஆல பிரிச்சிருக்கேன். அப்ப எந்த ஒரு முழு எண்ணுக்கு கீழையும் 1 இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப வகுத்தலை பெருக்கலாக்கணுமா இருந்தா சின்ன கிளாஸ்ல நாங்க படிச்சிருக்கோம். இந்த வகுத்தலுக்கு பின்னுக்குள்ள பின்னத்தை நாங்க நிகர் மாற்றம் செய்ய வேண்டும். அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே மாயன்? அப்ப நிகர் மாற்றம் நீங்க செய்தா சரியா? நிகர் மாற்றம் நீங்க செய்தா ஆகவே 2ன் மேல் 1. அப்ப 2ஐயும் 6ஐயும் சுருக்கி விட்டுருவீங்க. ஆகவே 8ன் மேல் 3. சரி, நானும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? ஏதாவது உங்களுக்கு விடுபட்டு இருக்குமா இருந்தா இந்த ரெக்கார்டிங் நான் யூடியூப் இதுல போட்டு விடுவேன். உங்கள் குரூப்புக்கும் அந்த லிங்க் வரும். சரியா? கிளாஸ் முடியும் பொழுது என் ஐடியையும் தந்து விடுறேன். அப்ப அதுல போயிட்டு கட்டாயம் நீங்க கொஞ்சம் உட்காந்து பாருங்க. அப்ப நான் இந்த மீட்டல் பயிற்சியை தான் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணேன். எல்லாரும் வர்ற வரைக்கும். அதனால தான் இதை இன்னைக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கு. ஆகவே ஏ கேள்விக்கு 8ன் மேல் 6, பி கேள்விக்கு 8ன் மேல் 3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். சரியா? ஓகே சார். சரி, இப்ப என்ன லிங்க் கட் ஆகும், உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இந்த பயிற்சியில நல்ல கேள்விகள் கொஞ்சம் இருக்குது. இது நாங்க லாஸ்ட் கிளாஸ் எல்லாத்தையும் இதை பேசணும். நாங்க இந்த லாஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் உங்களுக்கு நிறைய செய்து விட்டேன். அப்ப இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரி, அப்படி ஏதாவது சிக்கல்கள் வருமா இருந்தா இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரோட என்னோட என்ன செய்ய கொஞ்சம் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. சரியா மயன்? சரியா மகள்? சரி, அப்ப இப்ப இதுதான் இங்க மெயின் பிக்சர். இந்த கேள்விதான் இங்க முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியில இருந்துதான் தரம் 10க்கான பின்னம் பகுதி நகர போகுது. அப்ப அதனால இந்த கேள்வியை நான் ஒரு தடவைக்கு 2 தடவை விளங்கப்படுத்துவேன். சரியா? ஒரு தடவைக்கு 2 தடவை இதை நான் விளங்கப்படுத்துவேன். அப்ப அதனால சரி, அப்ப ஓகே.